எல்லாருக்குமே குட் மார்னிங். ஸோ காலையில் எப்பயும் போலுமே ஃபஸ்ட்டு அலாரம் அடித்த உடனே எந்திரிச்சிட்டேன். ஒருவேளை நான் இந்த அலாரம் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே எனக்கு லேசியாக போகிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிட்டோம், அதனால தான் இந்த டே ஃபுல்லாகவே எனக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னு தோணும். ஸோ அதனால் எப்பயுமே அந்த ஃபஸ்ட் அலாரம் நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். அதுக்கடுத்து இது வந்து ஒரு வீக் டே விலாக் தான். இந்த டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன், என் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்னெல்லாம் பேக் பண்ணேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே சுடுதண்ணி வச்சு அதில் சீரக தண்ணி இல்லை வந்து நார்மல் டீ அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு குடிச்சிடுவேன். ஆனால் இப்போ வந்து இந்த பாட் வாங்கினதுலேருந்தே நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃப்ரூட் டீ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பொறுமையாக வீட்டில் இருக்க எல்லா ஷட்டர்ஸையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஷட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தான் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்தால் தான் நம்மளும் கொஞ்சம் பிரிஸ்காக எல்லா வேலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்லாம் வந்து ரொம்ப லேட் ஆகும் வெளிச்சம் வரதுக்கு. நைட்டுமே வந்து இப்போல்லாம் 9:30 மணி ஆகுது இருட்டுறதுக்கு. சம்மர் வந்தோடனே இது ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. ஃபுல் டைம் பிரிஸ்காகவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன ஃப்ரூட் டீ. ஸோ இந்த ஃப்ரூட் டீயை அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்ட்ரெயினருக்குள்ளே போட்டுவிடுவேன். போட்டுட்டா இந்த ஃபுல் பாட்லேயுமே வந்து அதோட எசன்ஸ் இறங்கிடும். இந்த ஃப்ரூட் டீயை அப்படியே ஒரு தனி கிளாஸில் கூட நீங்கள் வந்து போட்டு குடிக்கலாம். ஆனால் அது வந்து அப்படி போட்டு குடித்தோம் அப்படின்னா அது ஒரு சின்ன கிளாஸ்க்கு மட்டும்தான் வரும். அதுக்கடுத்து திருப்பி நீங்கள் எடுத்து இன்னொரு கிளாஸ்க்கு போட்டிங்கன்னா கூட அது வந்து வராது. பட் இப்படி குடித்தா எனக்கு வந்து அந்த ஃபுல் பாட்டுமே ரொம்பிடும். ப்ளஸ் நான் நிறைய தண்ணி குடித்த மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து பரோட்டாக்கு வந்து மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். ஸோ காலையிலே எழுந்து பரோட்டாக்கு மாவு பிணையிறதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பான ஜாபு. ஸோ அதனால் நைட்டே வந்து மாவு பிணைஞ்சி நான் இந்த மாதிரி பிரித்து வச்சுடுவேன். ஸோ காலையிலே எழுந்தேன்னா வெறும் வந்து அதை வந்து வீசிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து அடுப்பில் போட்டு எடுத்துடலாம். அதுக்கடுத்து தனியாக குருமாவோ எதுவாக இருந்தாலும் குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்து மொத்த வேலையும் முடிஞ்சிடும். ஸோ அதனால் எப்பயுமே நான் வந்து பரோட்டா பண்ணுறதா இருந்தால் நைட்டுக்கே மாவு ஊற வச்சு அதை வந்து காலையிலே எழுந்து பரோட்டா போடுவேன். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம ஊர் மாதிரி ரீஃபைன்டு ஃப்ளார் யூஸ் பண்ணல, இந்த ஊரில் கிடைக்கிற மாவு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்துட்டு நம்ம ஊர் அளவுக்கு ரீஃபைண்டாக இல்லாததுனால அந்த ஸ்டொமக் இஷ்யூஸ் அதெல்லாம் எங்களுக்கு பெருசாக வராது. இங்கே வந்து அந்தளவுக்கு மாவு வந்து ரீஃபைன் பண்ண மாட்டாங்க. இந்த மாவு வந்து நார்மலாகவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லி இந்த ஊரில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு எதுவுமே தனியாக பண்ணலை. பரோட்டா பண்ணுறேன்னா அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே தான். ஒருவேளை நான் செப்ரேட்டாக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும். பரோட்டா பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது கஞ்சி மாதிரி ஏதாவது காய்ச்சி குடிச்சிடுவேன். அப்படி இல்லைனா வந்து அதே பரோட்டாவை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடுவேன். குருமா வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே எனக்கு 15 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு குக்கரில் வைக்கிறதுக்கு. சிக்கன்லாம் வந்து நான் ஈவினிங்கே க்ளீன் பண்ணி அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நான் வச்சுடுவேன். ஸோ அதனால் காலையில் எழுந்துட்டேன் அப்படின்னா வெங்காயம் தக்காளியெலாம் பெருசாக வதக்க மாட்டேன். இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் நிறைய நேரம் வதக்கிடுவேன். ஸோ தட் நெஞ்சரிச்சல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு சிக்கன்லாம் போட்டுட்டு மசாலா போட்டு அப்புறம் தேங்காவும் அதுலேயே அரைச்சி ஊற்றிட்டு நம்ம வந்து குக்கரில் ஒரு 4 விசில் வச்சோன்னா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆகும். பேரலாக நானும் ரெடி ஆகிடுவேன். ரெடி ஆகிட்டு அதுக்கடுத்து வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோம்மேட் பாதுஷா வச்சுருந்தேன். அந்த பாதுஷா ரெசிபி சீக்கிரமாக நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது வந்துட்டு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்ச உடனே காலி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஈவினிங் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பர்த்டே பார்ட்டி பண்ணுறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு போகணும் கிஃப்ட்டுன்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து ஷாப்பிங்க்கு வந்திருந்தோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே க்ரோசரி ஷாப்பிங்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்குள்ளே வந்தோம். இந்த கடை வந்து அவ்வளோ பெருசுங்க. இது கடையாக கடலான்ற மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்களாம் உள்ளே வந்தால் எப்படி ரிட்டன் வெளியே கூப்பிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கே உள்ளே வந்துட்டு எல்லா பொருளையும் எடுத்து பார்த்துட்டு நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த குழந்தைங்களாம் வந்தால் பாவம் எப்படி வெளியே போவாங்கன்னு எனக்கு புரியல. அவ்வளோ பெரிய கடை. குழந்தைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொருளுமே அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த கடை. அதுக்கடுத்து குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு பொருள் மட்டும் கிடையாது, அவங்களோட ஸ்கூல் ஐட்டம்ஸு, ஸ்கூல் எசென்ஷியல், அப்புறம் அவங்க கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே இந்த கடைக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இன்டோர் கேம்ஸு, அப்புறம் அவுட்டோர் கேம்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக ஒரு கவுண்டராக பிரித்து வச்சுருந்தாங்க. சின்ன வயசுலலாம் நான் இப்படி ஒரு கடைக்குள்ளே வந்ததே கிடையாது. இப்படி ஒரு கடைக்கு வந்தால் ரிட்டன் நான் வெளியே வந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய கடைங்க இது. எனக்கெலாம் வந்துட்டு எனக்கே வந்து வெளியே வர்றதுக்கு வந்து விருப்பமே இல்லை. ஒரு டைமுக்கு மேலே அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் தேடி பார்த்து எடுத்தாச்சு.
எடுத்துகிட்டு நாங்களும் பில் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து பக்கத்துலேயே சேம் மால்குள்ளேயே வேறு ஒரு கடை தான். அந்த கடைக்கு வந்து நாங்கள் அப்படியே க்ரோசரி ஷாப்பிங்க்கு வந்துவிட்டோம். ஸோ க்ரோசரி ஷாப்பிங் வந்தால் இன்றைக்கி சரியான க்ரௌடு. ஏன்னா வீக்கெண்ட் வரப்போகிறதுனால நியூ ஸ்டாக்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ அதனால் பெரிய க்ரௌடு இருந்துச்சு. ஸோ நாங்களும் வெளியிலேயே டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு கொஞ்சம் நிறைய தான் க்ரோசரி வாங்கிட்டோமோன்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா வந்து அடுக்க உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லா க்ரோசரி ஐட்டம்ஸும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நியூ ஸ்டாக்ஸாக இருக்கிறதுனால எல்லாமே பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்துட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் ஆஃபர்லேயும் போட்டிருந்தாங்க. ஸோ எதை பார்த்தாலுமே எடுக்கணும்னு சொல்லி தோணுன மாதிரி இருந்துச்சு. அதோட ப்ளஸ் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி க்ரோசரி ஷாப்பிங் போனதுனால பசியில் இருக்கும் போது எதை பார்த்தாலுமே எடுக்கணும்னு சொல்லி தோணிடுச்சு. அதனால நிறைய ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் வீக்கெண்ட் டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகாமல் சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரீசரில் வைக்க சுத்தமாக இடமே இல்லை. எல்லாத்தையுமே பாக்ஸ்லேருந்து பிச்சு ஒன்றா உள்ளே வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து இந்தியன் மேங்கோ ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம ஊர் இந்த பதனி, அல்ஃபோன்ஸா இல்லைன்னா பங்கனபள்ளி அந்த டேஸ்ட் இருக்கும். ஏன்னா இங்கே அந்த மேங்கோலாம் கிடைக்காததுனால ஒரு வேளை இந்த ஐஸ்கிரீமில் அந்த ஃப்ளேவர் இருக்கும்னு நினச்சிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் பொறுமையாக எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து அப்படியே உள்ளே வைக்க தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். நாளைக்கு காலையில் வந்து திருப்பி எல்லாத்தையுமே அதை கட் பண்ணி பாக்ஸில் போட்டு நான் வந்து திருப்பி ஆர்கனைஸ் பண்ணுறேன். அதை நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு vlog நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எல்லா வெஜிடபிள்ஸையும் எப்படி கட் பண்ணேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒருவேளை ப்ராக்கலி அப்புறம் இந்த காலிஃப்ளவர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னா அந்த கவருக்குள்ளே அதுக்குள்ளெல்லாம் வந்து மாய்ஸ்டரே நான் வந்து எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி பாக்ஸ் போட்டு அதில் வந்து இருக்க மாய்ஸ்டர்லாம் அதுக்குள்ளே போய் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். எல்லாமே ஒரு 2 வீக்ஸாவது மினிமம் எனக்கு வந்து ஸ்டே ஆகும். இவ்வளோ க்ரோசரிஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே நாளில் நான் சாப்பிட மாட்டேன். கண்டிப்பாக 2 வீக்ஸாவது எடுக்கும் இது எல்லாத்தையுமே நாங்கள் எம்டி பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த வாட்டி நான் நிறைய க்ரோசரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்பினாச்லாம் கூட நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போதைக்கு நான் அப்படி தான் வைக்கிறேன். ஆனால் நாளைக்கு காலையில் எழுந்தோடனே வேலையாக எல்லாத்தையுமே பாக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே நான் வந்து சார்ட் அவுட் பண்ணி வச்சுருவேன். இப்போ உட்காந்து அதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஆல்ரெடி வீட்டுக்கே நான் லேட்டாக தான் வந்தேன். ஸோ கொஞ்சம் நேரமாவது டிவி முன்னாடி போய் உட்காரணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டஃப் பண்ணி தான் வைக்கிறேன். ஸோ எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ அதெல்லாம் வந்து பார்த்து ரீஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து வைக்கிறதுக்கும் இடமே இல்லை. என் ஃப்ரிட்ஜு சின்னது, ஆனால் நான் வாங்கிட்டு வந்த பொருள் நிறைய. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு காலையில் இதெல்லாம் பாக்ஸ் போட்டு நான் வச்சுட்டேன் அப்படின்னா எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜ் வந்து இன்னமும் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய பொருள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு வழியாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன் நான். இந்த பெர்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதையுமே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சேன் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸாவது சாலிடாக வருங்க. ஆனால் அதை நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் போடாமல் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா 2 டேஸ் தான் அதெல்லாம் தாங்கும். அதுக்கடுத்து டின்னர் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்றதுனால பொறுமையாக வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம்லேருந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து டிவி முன்னாடி போய் உட்காரதுக்கு நான் கிளம்பிட்டேன். ஸோ நிறைய vlog ஆல்ரெடி நான் வந்து மற்ற வீடியோஸ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். அதுக்கடுத்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸும் டிஃபன் பாக்ஸ் ஐடியாஸாக போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு vlogல திருப்பி பார்ப்போம்.